பிளேடு போட்டுதான் கிழிச்சிருக்காங்க என்று நகையை பறி கொடுத்த பெண் லைவா விளக்கம். எப்பவுமே துணி கடையில் தான் வைக்கணும். மேல அது துணியில் எடுத்து பார்த்தா 30 சவரன் நகையை பிளேடு போட்டு தூக்கி சென்றது யார்? ஓடும் ரயிலில் நடந்த வழிப்பறி. செங்கல்பட்டு வரைக்கும் அவங்க இருந்தது பார்த்தேன். செங்கல்பட்டு இறங்கி நான் பாத்ரூம் போகும்போது அவங்க எனக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்து இந்த பாத்ரூம் காலியாக இருக்கும் போமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா நான் பார்த்தேன். பாத்ரூம் போகும்போது அவங்க செங்கல்பட்டு இறங்கினாங்க, தாம்பரத்தில் இறங்கினாங்க. சென்னை சோழிங்கநல்லூர் நியூ குமரன் நகரைச் சேர்ந்தவர் தலவாய். இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி லட்சுமி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவர்கள் 4 பேரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் திசையன் விலையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். பின்னர் நேற்று இரவு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தாம்பரத்திற்கு வந்தனர். முன்பதிவு இல்லாத பெட்டியில் பயணம் செய்ததால் நகைகளை ஒரு பையில் வைத்து அந்த பைக்கு பூட்டு போட்டு ரயிலில் கொண்டு வந்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையம் வந்து இறங்கி வீட்டுக்கு செல்லும் பொழுது காரில் செல்லும் பொழுது பையை பார்த்த பொழுது பை உள்பகுதியில் பிளேடால் கிழிக்கப்பட்டு அதில் இருந்த 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக தாம்பரம் ரயில் நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது அவர்கள் சோழிங்கநல்லூரில் புகார் அளிக்க சொன்னதாகவும் காலையிலிருந்து நகையை இழந்து புகார் கூட கொடுக்க முடியாமல் அலைந்து கொண்டிருப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். ரயிலில் தான் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே போலீசார் அதனை கண்டுபிடித்து தர வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.